கடன் கேட்டா வங்கிக்காரன் செக்யூரிட்டி வேணும், கேரண்டி வேணும்னு சொல்லி அலைய வைக்கிறாங்களேன்னு நொந்து போயிருக்கீங்களா? சின்ன கடை, தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தாலும் பணம் இல்லாம நின்னுட்டீங்களா? அப்படி இருக்கிற மக்களுக்கு தான் இந்த தமிழ்நாடு பிசினஸ் லோன் ஸ்கீம் ரொம்ப பெரிய உதவி. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்துல சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரூபாய் 15 லட்சம் வரைக்கும் தொழில் கடன் கிடைக்கிற வசதி இருக்கு. இந்த கடன் கடை, சிறு நிறுவனம், சேவைத் தொழில், உற்பத்தி வேலைகள் மாதிரி பல தொழில்களுக்கு பயன்படும். முக்கியமா நம்ம ஊர்ல சுயதொழில் பண்ணற இளைஞர்கள், பெண்கள், சிறு வியாபாரிகள் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஸ்கீம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற நிரந்தர குடிமக்களா இருக்கணும், ஒரு தொழில் தொடங்குற பிளான் இருந்தா போதும். இல்லனா ஏற்கனவே நடக்கிற தொழில மேம்படுத்தணும்னா கூட அப்ளை பண்ணலாம். வயது விஷயத்துல பொதுவா 18 வயசுக்கு மேல் இருக்கிறவர்கள் அப்ளை பண்ண முடியும். வங்கிகள் மற்றும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் கடன் சாங்ஷன் ஆகும். அதனால உங்க தொழில் பற்றிய பேசிக் விவரங்கள் சரியா இருக்கணும். இந்த கடன்ல உங்களுக்கு கிடைக்கிற பயன் என்னன்னா, தொழில் ஆரம்பிக்க தேவையான மூலதனம் கிடைக்கும். மெஷின் வாங்க, கடை வாடகை கட்ட, மூலப்பொருள் வாங்க, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க, இப்படி பல செலவுகளுக்கு இந்த பணம் உதவும். ரூபாய் 15 லட்சம் வரைக்கும் கிடைக்கிற இந்த தொகை உங்க தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பெரிய சப்போர்ட் ஆகும். சரியான முறையில பயன்படுத்தினா உங்க வருமானமும் நிதானமா உயரும். அப்ளை பண்ணற முறை ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த தமிழ்நாடு பிசினஸ் லோன் ஸ்கீம் பற்றிய முழு விவரங்களும் இருக்கிற அபிஷியல் வெப்சைட் tapsetco.netல போய் செக் பண்ணுங்க. அங்க ஸ்கீம் கைட்லைன்ஸ், எலிஜிபிலிட்டி, விண்ணப்ப முறைகள் எல்லாம் கிளியரா இருக்கும். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். உங்க பெயர், முகவரி, தொழில் விவரம், எவ்வளவு தொகை தேவைன்னு எல்லாம் சரியா எழுதணும். பூர்த்தி பண்ணிய பிறகு தொடர்புடைய வங்கிகள் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவா ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வங்கி கணக்கு விவரம், தொழில் பற்றிய பேசிக் பிளான் அல்லது எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ப்ரூஃப் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்கப்படுது. சில நேரம் வருமான சான்று அல்லது வங்கி ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா சரியான தகவலோட அப்லோட் பண்ணினாதான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம போகும். நிறைய பேர் பண்ணுற சாதாரண தவறுகள் என்னன்னா, ஃபார்ம்ல தவறான மொபைல் நம்பர் போடுறது, டாக்குமெண்ட்ஸ்ல பிளர்ரா அப்லோட் பண்றது, தொழில் விவரங்களை முழுசா சொல்லாம விடுறது. இப்படி சின்ன சின்ன தவறுகளால தான் அப்ரூவல் தாமதமாகுது அல்லது ரிஜெக்ட் ஆகுது. அதனால ஃபார்ம் சப்மிட் பண்ணுற முன்னாடி 2 தடவை செக் பண்ணுங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கிறதையும் உறுதி பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடன் கிடைக்கிறது மட்டும் போதாது. அந்த பணத்தை சரியான விதத்துல தொழிலுக்காக மட்டும் பயன்படுத்துறோம். வேற தேவைகளுக்கு செலவு பண்ணினா திரும்ப செலுத்துற நேரம் கஷ்டமா இருக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணினாதான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கும். இந்த மாதிரி அரசு திட்டங்கள் நம்ம வாழ்க்கைய முன்னேற்றதுக்கான நல்ல வாய்ப்புகள். தெரிஞ்சுக்காம விட்டுட்டா வாய்ப்பு கை நழுவிடும். அதனால இந்த தமிழ்நாடு பிசினஸ் லோன் ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண விரும்புறவங்க அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போய் முழு விவரத்தையும் பார்த்து உடனே விண்ணப்பம் போடுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா வேணும்னா இங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. அங்க அரசு திட்டங்கள், உதவித்தொகைகள், புதிய அறிவிப்புகள் எல்லாம் நேரத்தோட தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாரும் முன்னேறணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்.